ஸ்தோத்திரம் செய்யும். எல்லாம் முழங்கால் படிடுவோம். நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இந்த மாதத்தின் முதல் நாள் காலை வேளையிலே உடைய பரிசுத்த சமூகத்தில் உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கூடி வரும்படியாய் என் தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஆராதனை கர்த்தர்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. தேவ பிரசன்னம் மகிமையானது இந்த ஆலயத்தை மூடி எங்களை பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்களோடு கூட இடைபடுவீராக. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து இந்த ஆராதனையின் தேவன் நடத்தி தருவீராக. சிங்காசனத்தின் அதிபதியாகிய நீங்கள் எங்கள் மத்தியிலே வீட்டிலிருந்து இந்த ஆராதனை சிறப்பித்து தாங்க. கிருபையுள்ள கரத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். உட்காரும். உன்னத பாடல்கள் கீர்த்தனைகள் 33வது பாடல். மூன்றாவது கீர்த்தனைகள். என்னாலுமே துதிப்பார் என் ஆத்துமாவே, என்னாலுமே துதிப்பார் என்னால் வரையிலே உன்னதனாய் செய்த, என்னால் வரையிலே உன்னதனாய் செய்த என் எல்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பார். பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தாரும், பாவங்கள் எத்தனையோ ஆளான நோயை அகற்றி குணமாக்கி, ஆளான நோயை அகற்றி குணமாக்கி பாரேனில் வைத்த மகாதயவை என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே என்னாலுமே துதிப்பார். எத்தனையோ கிருபை உன் உயிர்த்து செய்தாரே, எத்தனையோ கிருபை முனை மோடி சுட்டினதும் அன்று, முனை மோடி சுட்டினதும் அன்று நித்தியமான ஜீவனை ஈந்ததா என்னாலுமே துதிப்பார். நன்மையா உன்வாயை நிறைத்தாரே புத்தியா, நன்மையால் உன்வாயை வயது கழுவை போல் பலம் கொண்டு, வயது கழுவை போல் பலம் கொண்டு பொங்கும் இளமை போலாகவே செய்ததால் என்னாலும் துதிப்பார். என் ஆத்துமாவே என்னாலுமே துதிப்பார். பூமிக்கும் வானத்திற்கும் உள்ள தூரம் போலவே, பூமிக்கும் வானத்திற்கும் சமீபயமுள்ள மேலவரும், சமீபயமுள்ள மேலவரும் காலமும் தங்குமே சத்தியமே என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே என்னாலுமே துதிப்பார். மன்னிப்பும் மாட்சிமையா மாதேவனாரோளும், மன்னிப்பும் மாட்சிமையா என்னவாயோ கீழ தும்மே தும்புரமே, என்னவாயோ கீழ தும்மே தும்புரமே மண்ணில் உன் பாவம் மகதத்துரமே என்னாலும் துதிப்பார். என் ஆத்துமாவே என்னாலும் துதிப்பார். தந்தை தன் பிள்ளைகளுக்கு தயவோடிறங்காலும்,
தந்தை தன் பிள்ளைகட்கே எந்த வேளையும் அவரோடு தங்கினான், எந்த வேளையும் அவரோடு தங்கினான். சொந்தம் பாராட்டியே தூக்கி சுமப்பாரே என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே என்னாலுமே துதிப்பார், என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே என்னாலுமே துதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் மேலிருந்து உன்னத பாடல்கள் 1186 பாடல். தேவனாகிய கர்த்தர் நமக்கு சகலவற்றையும் ரெட்டிப்பாக கொடுப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறார். இல்லை அப்படி தானே? ரெண்டத்தனையான நன்மைகளை தேவன் நமக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நம்ம ஆசீர்வதித்தா 2 மடங்காய் அல்ல 4 மடங்கு கூட என்ன செய்வார்? நம்மளை ஆசீர்வதிப்பார். இல்லை, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்ம ஆசீர்வதிக்கிற. பாலாக்குங்கிற ராஜா பேலியாமை கூப்பிட்டு என் ஜனங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். அந்த ஜனங்களை பார்த்த உடனே கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள்ள வந்து இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொல்லி நினைச்சிட்டார். நம்ம அவருடைய பிரியமெல்லாம் என்ன? நம்ம சபிக்கப்பட்டவங்களாக இருக்கணும், வேதனையோடு இருக்கணும், கவலையோட கண்ணீரோடு இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை கிடையாது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க ஆசையுள்ளவராக இருக்கிறார். வல்லமையுள்ள தேவன் அவர், வல்லமையுள்ள. விடாப்படியா என்ன செய்யணும்? யாராவது ஒருத்தர் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு, கொஞ்சம் நின்றுக்கோ அப்படின்னு சொன்னால் என்ன செய்யக்கூடாது. எலியா கூட எலிசாவை சொன்னார், இங்கே இருப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்தார்? போனார். எலிசா என்ன சொன்னார்? அதெல்லாம் ஆகாது, நான் வந்தே அவன் அப்படின்னு சொல்லி நிச்சயதான் பிடிவாதமாக சென்றான். அந்த வல்லமையின் ரெட்டிப்பான வரத்தை அவன் நிச்சயதான். அதுதானே கேட்டான். எனக்கு எல்லாம் என்ன செய்யணும்? நிறைய வேணும், நிறையா. நாமளும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு நல்ல கிருபையை தாங்க, நிறைய கிருபையை தாங்க, வல்லமே நிறைவாக என்ன செய்யுங்க எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் என்ன செய்யணும்? கேட்கணும். கேட்டால் நாம் என்ன செய்யணும்? கேட்கிறவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிறவனும். ஆமாம், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ஆகவே நம்ம மேலே அவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் நினைச்சுவார், நிச்சயமாகவே ஊற்றுவார். அல்லேலூயா. ஆகவே அந்த நோக்கத்தோடு கூட ஆண்டவரே ஜெயத்தின் மேலே ஜெயத்தையும், நம்பிக்கையின் மேல் நம்பிக்கையும், நல்விசுவாசத்தையும் பெற்றிட வல்லமையினால் என்ன செய்யுங்க நிரப்புங்க என்று சொல்லி இந்த பாடலை உற்சாகமாக பாடி ஆண்டவரை நோட்டுக்கி கெஞ்சுவோம். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. முன்மாறி மேல் பின் மாறி மழையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே. முன்மாறி மேல் பின் மாறி மழையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே. பலத்தின் மேலே மாபலனே புது பலன் நான் பெற்றிட. பலத்தின் மேலே மாபலனே புது பலன் நான் பெற்றிட. சால் மைதானை எலிசாடைந்தார் போல் தோல்வின்றி பலன் என்னும் நாடுவோம். சால் மைதானை எலிசாடைந்தார் போல் தோல்வின்றி பலன் என்னும் நாடுவோம். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. முன்மாறி மேல் பின் மாறி மழையே
கர்த்தரிடம் நாம் பெற்றிட கிருபை கிருபை கர்த்தரிடம் நாம் பெற்றிட ஸ்திரீகளுக்குள் மரியாள் பெற்ற பாக்கியம் ஸ்தோத்திரம் பாடி என்றும் தேடுவோம். ஸ்திரீகளுக்குள் மரியாள் பெற்ற பாக்கியம் ஸ்தோத்திரம் பாடி என்றும் தேடுவோம். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. முன்மாறிமே தென்மாறி மழையே உன்னதத்தேனென்று அப்பா பின்மாறி நாளுங்களை நிரப்புங்கப்பான்னு கேட்போம். ஆமேலா ஜெயத்தின் மேலே மா ஜெயமே ஜெயத்தோனேயாய் பெற்றிட ஜெயத்தின் மேலே மா ஜெயமே ஜெயத்தோனேயாய் பெற்றிட போர் முனையில் சிறு தாவீது போல போர் வீரராக என்றும் ஜெயிப்போம். போர் முனையில் சிறு தாவீது போல போர் வீரராக என்றும் ஜெயிப்போம். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. முன்மாறிமே பின்மாறி மழையே உன்னதத்தேனென்று வந்திறங்குதே. முன்மாறிமே பின்மாறி மழையே உன்னதத்தேனென்று வந்திறங்குதே. நம்பிக்கை நம்பிக்கை நல்விசுவாசம் பெற்றிட நம்பிக்கை நம்பிக்கை நல்விசுவாசம் பெற்றிட ஆதிய போஸ்தல காலம் நடந்த அற்புதங்கள் நாம் என்றும் காணுவோம். ஆதிய போஸ்தல காலம் நடந்த அற்புதங்கள் நாம் என்றும் காணுவோம். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. இரட்டிப்பான நன்மைகள் மாறி மழையே உன்னதத்தேனென்று வந்திறங்குதே. முன்மாறிமே பின்மாறி மழையே உன்னதத்தேனென்று வந்திறங்குதே. முன்மாறிமே பின்மாறி மழையே உன்னதத்தேனென்று வந்திறங்குதே. மகிமை மறுரூபம் நான் பெற்றிட மகிமையினால் நிரப்புங்கப்பா. எங்களை மறுரூபமாக்க என்ன கேட்போமா? மகிமையின் மேல் மகிமை மறுரூபம் நான் பெற்றிட கண்ணிமை நேரத்திலே பறந்தே கர்த்தருடன் நாம் என்றும் வாழுவோம். கண்ணிமை நேரத்திலே பறந்தே கர்த்தருடன் நாம் என்றும் வாழுவோம். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. முன்மாறிமே பின்மாறி மழையே உன்னதத்தேனென்று வந்திறங்குதே. முன்மாறிமே பின்மாறி மழையே உன்னதத்தேனென்று வந்திறங்குதே. முன்மாறிமே பின்மாறி மழையே உன்னதத்தேனென்று வந்திறங்குதே. முன்மாறி மேல் பின்மாறி மழையே உன்னதத்தேனென்று வந்திறங்குதே. பலத்தின் மேலே
மாபலனே புது பலன் நான் பெற்றிட பலத்தின் மேலே மாபலனே புது பலன் நான் பெற்றிட தாழ்மைதனை எலிசா அடைந்தார்போ சோர்வின்றி பலன் என்னும் நாடுவோம் தாழ்மைதனை எலிசா அடைந்தார்போ சோர்வின்றி பலன் என்னும் நாடுவோம் இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே முன்மாறே பின்மாறி ஊற்றுங்கப்பா பலத்தின் மேல் மாபலன் ஆண்டவரே நாங்கள் பெற்று உமக்கென்று பலனாக ஜீவிக்க ஒரு புதிய பலனை எங்களுக்கு தாங்கப்பான்னு கேளு கிருபையின் மேல் மா கிருபை ஹல்லேலூயா ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களுக்கு தாங்கப்பா திரளான விசுவாசத்தை எங்களுக்கு கட்டளையிடுங்கன்னு கேட்போம் நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை நல் விசுவாசம் பெற்றிட கிருபையின் மேல் மா கிருபை கர்த்தரிடம் நான் பெற்றிட போர் முனையில் சிறு தாவீது போல போர் வீரனாக என்றும் ஜெபிப்போம் போர் முனையில் சிறு தாவீது போல போர் வீரனாக என்றும் ஜெயிப்போம் போர் முனையில் சிறு தாவீது போல போர் வீரனாக என்றும் ஜெயிப்போம் இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே முன்மாறே பின்மாறி மழையே உன்னதத்தினின்று வந்திறங்கோதே முன்மாறே மேல் பின்மாறி மழையினால் எங்களை நிரப்புங்கப்பா ஹல்லேலூயா ஆமென் ஓ ஜீசஸ் மாறி பின்மாறி மழையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே முன்மாறி பின்மாறி மழையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே மகிமையின் மேல் மகிமை மறுரூபம் நான் பெற்றிட மகிமையின் மேல் மகிமை மறுரூபம் நான் பெற்றிட கண்ணிமை நேரத்திலே பறந்தே கர்த்தருடன் நாம் என்னும் வாழுவோம் கண்ணிமை நேரத்திலே பறந்தே கர்த்தருடன் நாம் என்னும் வாழுவோம் இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே முன்மாறே பின்மாறி மழையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே முன்மாறி மேல் 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 பின்மாறி மழையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே எல்லா கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல பயபக்தியாய் ஆண்டவரே பின்மாறி மேகம் எங்களை மூடட்டும் ஆண்டவரே பின்மாரியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே ஒரு புதிய அபிஷேகம் ஒரு புதிய பலன் ஒரு புதிய கிருபை எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரேன்னு கேளு உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நம் தேவனாகிய கர்த்தர் சமீபமாய் இருப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஒரு வாக்குத்தத்தத்தில் மாறாத தேவன், வாக்குத்தத்தத்தில் மாறாத தேவன், மகிமை நிறைந்த கர்த்தர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை நிறைந்த தேவன் அவர், மகிமை நிறைந்த தேவன் அவர். அவருடைய மகிமையின் சாயலுக்கு ஒப்பாய் நம்மை மாற்றுவதாக வாக்கு கொடுத்தவர் அவர். அவருடைய திவ்ய அபிஷேகம், அவருடைய வல்லமையுள்ள அபிஷேகம் உன்னையும் என்னையும் அவரை போல மாற்ற வல்லமையுள்ளது, அவரை போல மாற்ற வல்லமையுள்ளது. அப்பா, நாங்கள் உங்களை போல மாறணும் ஆண்டவரே. உங்களுடைய சுபாவங்கள் எனக்குள்ள வரணும்பா. கிறிஸ்து இயேசுவில் காணப்பட்ட சிந்தை எங்களுக்குள் காணப்படணும். எங்களுடைய திங்கிங், எங்களுடைய தாட் எல்லாம் ஆண்டவரே உம்மை போலவே காணப்படணும்பா. மனுஷ சிந்தையை வெறுத்து உம்முடைய சிந்தையை அணிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பான்னு கேளு. தேவனுடைய சிந்தை நமக்குள் உண்டாகட்டும், தேவனுடைய சிந்தை நமக்குள் உருவாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கர்த்தர், அவர் ராஜாதி ராஜா. அவருடைய மகிமையின் சாயலுக்கு ஒப்பாய் உன்னையும் என்னையும் மாற்ற அவர் ஆவலுள்ளவராயிருக்கிறார். அதற்காகவே நமக்காக பாடுகளை அனுபவித்தார், அதற்காகவே அவருடைய இரத்தத்தை சிந்தினார் கல்வாரி சிலுவையிலே. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உம்மை போல என்ன மாற்றுங்கப்பான்னு கேளு. உம்மை போல எங்களை மாற்றுங்கப்பா, உங்களை போல என்ன மாற்றுங்கப்பா. உம்முடைய சிந்தை எனக்குள் உருவாகட்டும், உம்முடைய சிந்தை எனக்குள் உருவாகட்டும். உம்முடைய சிந்தையினால் என்னை நிரப்புங்க. உம்முடைய அன்பு, உம்முடைய மனதுருக்கம், உம்முடைய தாழ்மை உங்க அபிஷேகத்தினால் எனக்கு உருவாகட்டும், உங்க அபிஷேகத்தினால் எனக்கு உருவாகட்டும்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Almighty God, Rimagadurshalaba, Hurhadalar Shandara Niagalarushagaraba, Mirahadalar Shandara Rubagalar Shaparaduria, Halurhadara Shandara Nimagalarushakaraba. மாற்றுங்கப்பா, மாற்றுங்க, உங்களை போல மாற்றுங்க. உங்களை போல தாழ்மை எனக்கு தாங்க ஆண்டவரே, உங்களை போல அன்பை எனக்கு தாங்கப்பா, உங்களை போல மனதிருக்கத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உங்க சிந்தை அணிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தாங்க. அந்த அபிஷேகத்தினால் மட்டும்தான் அதை நாங்க பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அபிஷேகத்தினால மட்டும்தான் அந்த பெற்றுக்கொள்ள முடியும்பா. எங்களுக்கு உங்க வல்லமை வேணும். எலியா விடாப்பிடியாய் சென்று ஆண்டவரே அந்த சால்வையை பெற்றுக்கொண்டதை போல நாங்கள் விடாப்பிடியாயுமை தொடர்ந்து ஆண்டவரே இந்த வல்லமையை பற்றி கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்கன்னு கேளு, கிருபை செய்யுங்கன்னு கேளு, கிருபை செய்யுங்கப்பான்னு கேளு. தேவன் மகத்துவம் நிறைந்தவர், மாறாத கர்த்தர் அவர், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன் அவர், மகா பரிசுத்தர் அவர், நீதியின் சூரியனே, மகா பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தராகிய உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம். எங்களுக்கு உதவி செய்யும் தூய ஆவியானவரே, உம்மை நாங்கள் போற்றி புகழுகிறோம் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துபவரே, சர்வ சிருஷ்டிக்கும் மத்தியிலே சாட்சியாக எங்களை நிறுத்தும்படியாய் உம்முடைய பரிசுத்த வல்லமை நாங்களை நிறைப்பவரே, உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, தியாகத்தின் அன்பிற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அடிக்கப்படுகிற வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, சிங்காசனத்தின் அதிபதியே, வெள்ளை சிங்காசனத்தில் வீற்றிருக்க போகிற எங்கள் ராஜாதி ராஜாவே, மகா பிரதான ஆசாரியராகிய எங்கள் இயேசு ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல வல்லமையுடைய, சகல அதிகாரமுடைய, அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்கிற எங்கள் தேவாதி தேவனே, பரிசுத்த ராஜாவே, உம்மை நாங்கள் போற்றி புகழ்கிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எல்லா மகிமைக்கு பாத்திரமான தேவன் நீங்க மட்டும்தான்ப்பா. துதிக்கப்படத்தக்க தேவனும் நீங்க தான்ப்பா. எல்லா கணத்திற்கும் உரிய ராஜாதி ராஜா நீங்க தான் ராஜா.
நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா, நீங்க தான் ஆண்டவரே. உண்மையே நாங்கள் துதிக்கிறோம், உண்மையே நாங்கள் போற்றுகிறோம், உண்மையே வாழ்த்தி வணங்குகிறோம். சகல மகிமை உமக்கு செலுத்துகிறோம். சகல துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் எங்கள் இயேசுவின் மூலமாக உமக்கு செலுத்துகிறோம், எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நின்ற வண்ணமாக சங்கீதம் 142 சங்கீதம் 1 முதல் 7 முடிய மாறி மாறி வாசிப்போம். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. எனக்கு அடைக்கலம் இல்லாமற் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாய் இருக்கிறீர் என்றேன். என் கூக்குரலுக்கு செவி கொடும், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன். என்னை பின்தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும், அவர்கள் என்னிலும் பலவான்களாய் இருக்கிறார்கள். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்மாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும். எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்ளுவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாக்கியமாய் உண்டாதாக. ஆமென். யார் முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அப்படி நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, அப்படி சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். அப்போஸ்தலர் விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தொழினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது பார்சத்திலே விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசி கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வித பகுதி 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 1 முதல் 11ஆம் வசனம் முடிய கோயில்ராஜ் நமக்காக வாசிப்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி 2 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 1 முதல் 11ஆம் வசனம் வரை. 2 நாளாகமும் 29ஆம் அதிகாரம். எசேக்கியா 25ஆம் வயதில் ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் அபியாள். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடிவர செய்து அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகனபலி செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளை பூட்டி போட்டார்கள். ஆகையால் கர்த்தருடைய கோபம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் வந்து அவர் இவர்களை நீங்கள் உங்கள் கண்களினால் காண்கிறபடி துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்பு கொடுத்தார். இதோ இது நிமித்தம் நம்முடைய பிதாக்கள் பட்டயத்தினால் விழுந்து நம்முடைய குமாரரும் நம்முடைய குமாரத்திகளும்
நம்முடைய மனைவிகளும் சிறையிருப்பில் அகப்பட்டார்கள். இப்போதும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய உக்கிர கோபம் நம்மை விட்டு திரும்பும்படிக்கு அவரோட உடன்படிக்கை பண்ண என் மனதிலே நினைத்து கொண்டேன். என் குமாரரே, இப்பொழுது அசதியாக இராதியுங்கள். நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் தூபம் காட்டுவர்களுமாய் இருக்கவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டார் என்றான் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. உன்னத பாடல்கள் 1211 பாடல், என் மீட்பரே என் ரட்சகா என்ற பாடல். என் ரட்சகா என் தேவனே என் கேடகம், நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே. துதிகளின் பாத்திரனே, திருச்சித்தம் போல் நடத்தி துர்ச்சன பிரவாகத்தில் ஏற்றினி போற்றுவேனே. துதிகளின் பாத்திரனே, திருச்சித்தம் போல் நடத்தி துர்ச்சன பிரவாகத்தில் ஏற்றி போற்றுவேனே. சதி மோசநாசங்களில் சத்ருவின் பயங்களிலும், சதி மோசநாசங்களில் சத்ருவின் பயங்களில் சாந்தம்மை நான் ஜீவிப்பேனே. சரணம் சரணம் மேசியாவே என் மீட்பரே என் ரட்சகா என் தேவனே என் கேடகம், நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே. நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே. தினம் தினம் உம்மருளால் தீமைகள் வெல்லுவேன் நான், கனமகிமையாவும் உமக்கே செலுத்துவேனே. தினம் தினம் உம்மருளால் தீமைகள் வெல்லுவேன் நான், கனமகிமையாவும் உமக்கே செலுத்துவேனே. உம்மாலே ஒருவனாக சேனைக்குள் பாய்ந்திடுவே, உம்மாலே ஒருவனாக சேனைக்குள் பாய்ந்திடுவே. வாழ்நாள் எல்லாம் நீரின் தஞ்சம் வழி நடத்தும் மேசியாவே என் மீட்பரே என் ரட்சகா என் தேவனே என் கேடகம், நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே. நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே. துதிகளின் பாத்திரனே, திருச்சித்தம் போல் நடத்தி துர்ச்சன பிரவாகத்தில் தேற்றினி போற்றுவேனே. துதிகளின் பாத்திரனே, திருச்சித்தம் போல் நடத்தி துர்ச்சன பிரவாகத்தில் தேற்றினி போற்றுவேனே. சதி மோசநாசங்களில் சதி மோசநாசங்களில் சத்ருவின் பயங்களில் சாந்தம்மை நான் ஜீவிப்பேனே. சரணம் சரணம் மேசியாவே என் மீட்பரே என் ரட்சகா என் தேவனே என் கேடகம்,
நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே. நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே. தினம் தினம் உம்மருளால் தீமைகள் வெல்லுவே நான் கனமகிமையாவும் உமக்கு செலுத்துவேனே. தினம் தினம் உம்மருளால் தீமைகள் வெல்லுவே நான் கனமகிமையாவும் உமக்கு செலுத்துவேனே. உம்மாலே ஒருவனாக தேரைக்குள் பாய்ந்திடுவேன். உம்மாலே ஒருவனாக தேரைக்குள் பாய்ந்திடுவேன். வாழ்நாள் எல்லாம் நீரின் தஞ்சம் வழி நடத்தும் மேசியாவே மீட்பரே என் ரட்சகா என் தேவனே என் கேடகம். நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே. நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே. அல்லேலூயா. தலைவணங்கி ஜெபம் செய்யும். மகிமை நிறைந்த கர்த்தாவே, வல்லமையுள்ள தேவனே, இந்த நல்ல நாளுக்காக மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வருடத்தின் 8 மாதங்களை கடந்து வர தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டின தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம்பா. எங்களுக்கு கொடுத்த நல்ல ஜீவன் சுகம் பலனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் எங்களோடு கூட இருந்து எங்களை கரம் பிடித்து நடத்துனீங்க, அந்த பாதைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எங்களோடு பேசுங்க. நீங்கள் ஆண்டவரே உம்முடைய கரத்தின் மகிமை எங்கள் மத்தியில் வெளிப்படுத்துங்க. தேவரீர் எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிற தேவன். அல்லேலூயா. நன்மையான ஈவுகளை கொடுக்கிற நம்முடைய தேவன் அவர். அல்லேலூயா. கணவன் நமக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்க மறந்து போகலாம், மறுத்து விடலாம். மனைவி நமக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்க உற்றார் உறவினர்கள் பெற்றோர் என்ன செய்யலாம்? நன்மையானவைகளை செய்ய மறந்து போகலாம். ஆனால் தேவன் நன்மையானவைகளை செய்ய மறக்காத தேவன். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர். இன்றைக்கு செய்தியின் தலைப்பே நன்மை செய்யும் கர்த்தருடைய கரம். அல்லேலூயா. நன்மை செய்யும் கர்த்தருடைய கரம். நன்மை செய்யும் கர்த்தருடைய கரம். பேதுரு ஒரு நாள் கடலில் ஆண்டவர் நடந்து வர்றதை பார்த்து, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் கடல் மேலே நடந்து வர்றதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்கன்னா. வாப்பான்ட்டார். நடந்து போனான். நடந்து போகும்போது அவன் சுற்றி என்ன செய்தான்? வேடிக்கை பார்த்துட்டே போனான். வேடிக்கை பார்த்தாலே என்ன ஆகாது? விளங்காது. இந்த பேதுரு கடலில் போகும்போது சுற்றி முற்றி பார்த்தான், வேடிக்கை பார்த்தான். கடைசியில் உள்ள அப்படியே அமர்ந்து போக ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் ஐயோ ஐயோ ஆண்டவரே, அவன் கையை நீட்டாமல் அப்பவும் இருந்திருந்தான்னா என்ன ஆயிருந்திருக்கும்? ஐயோ நான் போகிறேன் அப்படின்னா கடப்பாறை நீச்சல்னு சொல்லுவாங்க. நேராக கீழே போயிடுவாங்க. கடப்பாறை மாதிரி என்ன செய்வாங்க? ஆண்டவரே அமிழ்ந்து போகிறேனே, என்னை தூக்கி விடுங்கன்னு கையை தூக்கலாம். ஆண்டவர் அவனை என்ன செய்தார்? கை தூக்கி விட்டு அவனுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுத்தார். அல்லேலூயா. ஆமாம். இப்போ ஆண்டோடைய கரம் நமக்கு நன்மை செய்ய வேண்டும். ஆண்டோடைய கரம். இஸ்ரவேல் ஜனங்கள் கடைசியாக என்ன செய்யிட்டாங்க? கடைசி ராஜாவுடைய காலத்தில் எல்லாரும் அடிமைகளாக என்ன செய்யிட்டாங்க? விற்கப்பட்டாங்க. அடிமைகளாக. ஆமாம். அசீரியா தேசம், சீரியா தேசம், பாபிலோன், இங்கே எல்லாம் என்ன செய்யிட்டாங்க? விற்கப்பட்டாங்க. எல்லாம் அடிமைகளாக அந்தந்த தேசத்தில் போய் என்ன செய்யிட்டாங்க? செட்டில் ஆகிட்டாங்க. அப்போ அந்த தேசத்திலிருந்து ஐயோ என்னுடைய ஆலயம் இடிஞ்சு போச்சுதே, எங்கள் அலங்கம் இடிஞ்சு போச்சுதே அப்படின்னு பாரப்பட்டவங்க தேவனை நோக்கி கதறி அழுது மன்னிப்பு கேட்டு அவங்கள ஆண்டவர் எழுப்பி எங்கே கொண்டு வந்தார்? மறுபடியும் இஸ்ரவேலுக்கு கொண்டு வந்து அந்த ஆலயத்தை எத்தனாவது முறை கட்டினார்?
முதல் தடவை யார் கட்டினா ஆலயத்தை? சாலமோன் கட்டினார். சாலமோன் கட்டின ஆலயத்தை தான் அப்பப்போ வந்து வந்து இடித்து தங்கத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நினச்சிதாங்க மற்ற ராஜாக்கள் எடுத்துகிட்டு போனாங்க. அது இடிக்கப்பட்டது, அப்படியே இடிக்கப்பட்டு போச்சு. அதுக்கப்புறம் கட்டப்படலை. அதை குறித்து பாரம் யாருக்கு இருந்தது? எஸ்ராவுக்கு இருந்தது, நெகேமியாவுக்கு இருந்தது. எஸ்ரா வந்து ஆலயத்தை கட்டினார், நெகேமியா வந்து எதை கட்டினார்? அலங்கத்தை, எருசலேமின் அலங்கத்தை என்ன செய்தார்? கட்டினார் இல்லையா? ஆமாம், இது சரித்திரம். இது சரித்திரம். இரண்டாவது முறை கட்டப்பட்டது, அதுவும் இடிக்கப்பட்டது. அது அந்த இடத்துல மறுபடியும் தேவனுடைய ஆலயம் ஸ்தாபிக்கப்படும் பொழுது தேவனுடைய வருகை வரும் என்பது நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கை. சரிதானா? ஆண்டவருடைய கரம். இந்த எஸ்ரா ஆலயத்தை கெட்டு போகும்பொழுது எஸ்ரா என்ன சொல்லி, எஸ்ரா 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். நல்லா கவனிங்க. எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்று நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற எல்லார் மேலும் எப்படி இருக்குதான்? நன்மையாக இருக்கிறது. அப்போ யார் யார் கர்த்தரை தேடுகிறார்களோ, உண்மையாய் தேடுகிறார்களோ, அவர்களுக்கு தேவனுடைய கரம் எப்படி இருக்குதான்? நன்மையாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், சில பேருக்கு கர்த்தருடைய கரம் தீமை செய்வதாகவே தெரியும். தீமை செய்வதாகவே ஆண்டவர் என்ன செய்தார், இப்படியே சொல்லிகிட்டு இருப்பாங்க. சொல்கிறவனுக்கு என்றைக்குமே ஆண்டவர் நன்மை செய்யவே முடியாது. அப்போ கர்த்தரை நாம் தேடும் பொழுது கர்த்தருடைய கரம் நமக்கு எப்படி இருக்குமா? நன்மை செய்யும். அல்லேலூயா. நன்மையான சகல ஈவுகளையும் கொடுக்கிற கரம் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம். இப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஏன் தீமையான காரியங்கள் நடக்கிறது? நான் விரும்புகிற காரியம் என் வாழ்க்கையில் நடக்கலை, நான் விரும்புகிற காரியம் என் பிள்ளைங்க வாழ்க்கையில் நடக்கலை, என் விரும்புகிற காரியம் என் குடும்ப வாழ்க்கையில் நடக்கலை. நான் விரும்பாத தீமையான காரியங்கள் தான் என் வாழ்க்கையில் என்ன செய்யுது? நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நிச்சயவாங்க சொல்லுவாங்க. கசப்பான காரியத்தை தான் நம்ம வாழ்க்கையில். ஏன்? இதற்கு காரணம் என்ன? ஏன் தீமை? ஏன்? நான் வாசிக்க கேட்ட பகுதியிலே பின்பகுதியில் பாருங்க, அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். நன்மை செய்கிற தேவன் தான், ஆனால் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிற எல்லார் மேலும். ஏன் தீமை வருகிறது என்று சொன்னால், உன் மேலே ஆண்டவருக்கு மகிழ்ச்சி, உன்னை குறித்து மகிழ்ச்சி உண்டாவதற்கு பதிலாக உன்னை குறித்து அவருக்கு என்னதான் இருக்குது? கோபம்தான் இருக்கிறது. அதனால் அவருடைய வல்லமை நன்மைக்கு ஏதுவாக இல்லாதபடி தீமைக்கு ஏதுவாய் என்னுடைய வாழ்க்கையில் மாறுது. தீமைக்கு ஏதுவாய் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? மாறுகிறது. அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒரே நிமிஷத்தில் 1,85,000 பேரை ஒரே தூதன் என்ன செய்வான்? சங்காரம் பண்ணக்கூடிய வல்லமை அவர் அனுப்பிய தூதனுக்கே உண்டுன்னு சொன்னால் அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது? கொஞ்சம் யோசித்து பாரு. அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது? இல்லை, வல்லமையுள்ள தேவன் அவர் அவர் சொன்னால் ஆகும்.
அவர் கட்டளையிட நிற்கும். தேவனுடைய வல்லமை என்பது மனிதனுடைய மூளை அறிவுக்கு எட்டாத ஒன்று. வாழ்க்கையில் அந்த வல்லமை நன்மைக்கு அன்றி தீமைக்கு அது விளங்குமானால், தீமையாக விளங்கும், வாழ்க்கை என்னாகும்? அப்படியே இல்லாமல் சுத்தமாக என்ன செய்யும்? தேவனுடைய வல்லமை என்பது எந்த ஒரு சத்துருவையும் எதிர்க்கக்கூடிய வல்லமை உள்ளது. அல்லேலூயா. அதே வல்லமை தீமைக்கு ஏதுவாக மாறுமானால் உன்னால் நிலை நிற்க முடியாது. ஆலயத்தை விட்டு வெளியே ஓடி போயிடுவேன். ஓடி போயிட்டு ஐயோ அவர் மோசம், இயேசு மோசம், என்னை அழிச்சிட்டாரு, என்னை நாசமாக்கிட்டாரு, என்னை சாவடிச்சிட்டாரு, என் குடும்பம் நாசமாக போச்சுன்னு தான் சொல்லுவேன். ஏன்? அவருடைய வல்லமை நன்மைக்கு ஏதுவாக இல்லாதபடி தீமைக்கு ஏதுவாய் உன்னுடைய வாழ்க்கையிலே அது விளங்குகிறது. அது என்ன செய்கிறது? விளங்குகிறது. அதுதான் சொல்லார். அந்த எஸ்ரா சொல்லும் பொழுது ஆண்டவரை பற்றி உணர்ந்த வேத பாரகன், வேதத்தை கற்று தேர்ந்த பிரதான ஆசாரியனாகிய எஸ்ரா அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு? எங்க ஆண்டவர், எங்க ஆண்டுடைய கரம் எங்களுக்கு என்ன செய்யும்? தம்மை தேடுகிற எல்லார் மேலும் நன்மையாக இருக்கிறது. நன்மையாக அவர் நன்மை செய்தால் நம்ம ஓஹோன்னு வாழ்ந்திருப்போம். ஆனால் அவர் நம்ம மேலே அவருடைய வல்லமை தீமைக்கு ஏதுவாய் பிரவேசிக்குமானால், தீமைக்கு ஏதுவாய் அவருடைய கோபம் நம்ம மேலே வருமானால், நல்லா யோசித்துப்பாரு. ஆண்டவர்னா என்னமோ சாதாரணமாக நினச்சிக்கிறாங்க. ஏசாமின்னா எப்படி நினச்சிக்கிறாங்க? சாதாரணமாக யார் நினச்சிக்கிறாங்க? தெரிஞ்ச கிறிஸ்தவன். ஆலயம்னா என்ன, தேவன்னா யாரு, அவரை பற்றி என்ன, இந்த அறிவே சுத்தமாக இல்லாத சூனியம், ஞான சூனியம்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஞான சூனியம். தேவனை பற்றிய அறிவில்லாம தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு சந்ததி. தேவனை பற்றி அறிவே கிடையாது. தாவீது ராஜா ஆண்டவரை கூட்டிட்டு வரல, ஆண்டவர் கொடுத்த உடன்படிக்கையை பற்றியே தான் அங்கே எருசலேமுக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டார். தேவனுடைய நகரத்துக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டார். போய் எடுத்துகிட்டு வந்தார். எடுத்துகிட்டு வரும்போது வண்டியில் வச்சு கொண்டு வந்தாங்க. ஒரு புது வண்டியில் வச்சு தான் நினச்சிதாங்க கொண்டு வந்தாங்க. அதை யார் அனுப்பியிருந்தா? முதல்ல பெலிஸ்தர்கள் வண்டியில் நினச்சிதாங்க அனுப்பியிருந்தாங்க. அது இருந்தது, அதை கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும்போது சாதாரணமாக அசால்ட்டாக நினச்சி தேவனுடைய பற்றி கொண்டு வரோம் அப்படின்ட்டு வந்துட்டாங்க. அந்த அசால்ட்டை நினச்ச ஒரு ஆசாரியன் பக்கத்தில் போனது, ஒரு ஆசாரியன் தான், ஒரு லேவியன். அவன் மாடு மிரண்ட உடனே ஐயோ பெட்டி விழுந்துருன்னு சாதாரணம் நினச்சி தொட்டான். அந்த ஊசா என்ன செய்தார்? ஊசா அந்த பெட்டியை தொட்டான். என்ன செய்தான்? அடித்தார், செத்தே போயிட்டான். அடித்தார், என்ன செய்யிட்டான்? அப்போதான் தாவீதுக்கு தேவனை குறித்த பயமே வந்துச்சு. ஓ, நம்ம இந்த பெட்டியே இப்படி தொட்டா நினச்சிட்டு, எப்பா இது தேவனுடைய நகரத்துக்குள்ளே வர்றதுக்கு எனக்கு பயமாக இருக்குது பண்ணிட்டு அங்கேயே ஒரு வீட்டில் வச்சுட்டான். யார் வீட்டில் வச்சான்? ஓபேதேதமுடைய வீட்டில் வச்சுட்டான். இந்த ஓபேதேதமுடைய வீட்டில் வச்சா, ஓபேதேதம் தேவனுடைய பெட்டிக்கு பயந்து இருந்ததுனால ஓஹோன்னு ஆசீர்வாதம். ஒரு வீட்டுக்கு 4 வீடை கட்டினா, பிள்ளைங்களாம் நல்லா படித்தாங்க, பொண்ணு தங்கம் பணம் காசுன்னு நிறைய. ஏப்பா அந்த ஓபேதேதம் இருக்கானா செத்து போயிட்டானான்னு தாவீது கேட்டு அனுப்புனா, இருக்கானாவா? இப்போ ஓஹோன்னு இருக்காங்க. அந்த பெட்டி போன பிறகு அவன் ஆசீர்வாதமாக இருக்காங்க. ஓபேதேதம் ஆசீர்வாதத்தை தெரிஞ்ச உடனே இவன் போனான். ஆசாரியர்கள் கூப்பிட்டான். எப்பா இது வண்டியிலலாம் வைக்கக்கூடாது, இது லேவியர்கள், அவங்க என்ன செய்யணும்? இந்த பெட்டியை சுமக்க வேண்டும். முறைப்படி தேவனை தேடுவதற்கு என்ன முறை உண்டோ அந்த முறைப்படி என்ன செய்தாங்க? சபை என்றால் என்ன என்று சொல்லி முதலாவது என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். சபை என்பது தேவனால் தெரிந்த சுய ரத்தத்தினால் சம்பாதித்த திருச்சபை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சுய ரத்தத்தினால் சம்பாதித்த திருச்சபை. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவனும் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவனாக இருக்கணும்.
மாய்மாலக்காரனாய் சும்மா ஏதோ ஆண்டவர் கும்பிட வர்றேன்னு இருக்கா, உன்னை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார், அங்கீகரிக்க மாட்டார். நீ விசுவாசிக்கு தகுதியே கிடையாது. விசுவாசி என்பதற்கு தகுதியே கிடையாது. பாருங்க, ஏன் தீமை வந்தது? தேவனுடைய வல்லமை நன்மைக்கு ஏதுவாக அல்லாதபடி தீமைக்கு ஏதுவாய் உன் வாழ்க்கையில் நினைச்சிட்டு மாறி போச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஏன் தீமை வந்தது? ஏன் வாழ்க்கையில் தேவன் உனக்கு நன்மை செய்வதற்கு பதிலாக தீமையான காரியங்களை அனுமதித்தார்? தீமையான காரியங்களை என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கியா? ஆண்டவரை குறை சொல்லாத, ஆண்டவரை குறை சொல்லாத. 2 நாளாகமத்தில் வாசிக்கும் பொழுது 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தை எடுங்க. 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 6வது வசனத்தை வாசி கேட்போமா? நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்கள். நல்லா கவனிங்க. கிறிஸ்தவன்னா என்னமா ஞானஸ்தானம் எடுத்துட்டா நான் கிறிஸ்தவன் ஆயிட்டேன் அப்படின்னு நினைக்காத. தேவன் சொல்ல கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருக்கு, அவ்வளவுதான். ஞானஸ்தானம் என்பது முதல் படி, கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல்னாலே என்னது? மேல்படி வேற கீழ்ப்படி வேற இல்லை, அப்படிதானே? ஏன் கீழ்ப்படிதல்னு வச்சாங்க? கீழ்ப்படிதல்ங்கிறது முதல் படியில் தான் கால் வச்சிருக்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச முதல் படியில் காலை வச்சிருக்க. நான் ஏறிட்டேன் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா நீ முட்டாள். நீ சர்வ ஞானஸ்தானம் எடுத்த உடனே நான் கிறிஸ்தவன் ஆகிட்டேன்னு ஆடுறேன்னா பாடுறேன்னா உன்னை போல முட்டாள் யாருமே கிடையாது. ஞானஸ்தானம் எடுத்துட்டா நீ பெரிய கிறிஸ்தவனா கிடையாது. நீ இன்னும் முயற்சி செய்ய வேண்டும். இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்குது, ஏற வேண்டிய படிகள் நிறைய நிச்சயது இருக்குது. இப்போ இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க? இந்த ஜனங்களை பற்றி சொல்லும்போது, ஏன் இந்த வேதனைகளுக்கு, தீமையான காரியங்களுக்கு எனக்கு என்ன காரணம் அப்படிங்கும்போது அவர் சொல்லும்போது என்ன சொல்றார்? எசேக்கியா ராஜா சொல்லும்போது, நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாத காரியங்களை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு என்ன செய்தாங்க? முதுகை காட்டினார்கள். கர்த்தருடைய வாசஸ்தலம் என்பது தேவனுடைய ஆலயம் இல்லை, அப்படி தானே? அவருடைய வாசஸ்தலம், சரிதானா? ஆமாம். இப்போ இந்த வாசஸ்தலத்துக்கு இதை விட்டு விலகி ஆலயத்துக்கு வராமல் கர்த்தரை தேடாம தேவனுடைய கரம் தீமைக்கு எதுவாய் மாறாதது காரணம் என்ன? தேவனுடைய ஆலயத்தை மறந்தாய். என்னமோ திருவிருந்துக்கு வர்றது மாசத்துக்கு ஒருத்தோட நிறைய விசுவாசிங்க திருவிருந்துக்கு வந்தா பரலோகத்துக்கு பேர்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. தேவனுடைய ஆலயம் என்பது என்ன? இப்போ நிறைய பேருக்கு யூடியூப் ஆராதனை வந்துடுச்சு. அதனால ஏப்பா கோயிலுக்கு வரல, நான் இந்த வாரம் யூடியூப்லேயே ஆராதனை பார்த்து உட்காந்து ஆராதிச்சிட்டேங்க. யூடியூப் ஆலயமா? வேசித்தன சேனல் வர்றதும் அதுதான், ஆராதனை வர்றதும் அது நடக்கவே முடியாமல் ஆஸ்பத்திரியில் கிடக்க பேஷண்ட்டுக்கு தான். நீ நல்லா தானே இருக்கிற, உனக்கு எதுக்கு யூடியூப் சேனலு? அது ஆலயமா? நீ ஆலயத்தை மறந்தாய். சுயம், நான், எனது, என்னுடைய வயல், என்னுடைய வீடு, என்னுடைய வியாபாரம், என்னுடைய மாடு, கண்ணு அப்படின்னு சொல்லி அதுக்கு நேரத்தை செலவழிக்கிறதுக்கு உங்க நேரம் இருக்கு. அதுக்கும் மேன்மையானவர் உன்னை நடத்துகிற, உன்னை ஆளுகை செய்கிற, உனக்கு நன்மை செய்கிற தேவன் என்பதை நீ மறந்ததுனால தான் ஆலயத்தை நீ அசட்ட பண்ற, ஆலய ஆராதனைகளை அசட்ட பண்ற. நம்ம கோயிலில் எத்தனை ஆராதனை நடக்குங்கிறதே உனக்கு தெரியாது.
இப்படிதான் இருக்கோம் நம்ம. தேவனை நீ அசட்டை பண்ணினாய், தேவனை விட்டு விலகினாய், ஆலயத்தை நீ மறந்தாய், ஆலயத்தை மறந்தாய். ஆலய ஆராதனைகளை நினைக்க முடியல உனக்கு. கிறிஸ்மஸ் தெரியும், ஈஸ்டர் தெரியும், ஏதோ 3 பண்டிகை எதுக்கு தெரியும்? ஊர் உலகத்துக்கு நான் கிறிஸ்தவன்னு காட்டிக்கணும், அவ்வளோதான். தேவனை மறந்த உனக்கு தேவனால் நன்மை செய்ய முடியாது. தேவனிடத்தில் நீ நன்மை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனிடத்தில் நன்மை பெற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு பலன் என்ன? அதற்கு பலன் என்ன அப்படி? அதாவது 29 அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லும்போது அவர் சொல்றாரு, அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளை என்ன செய்தாங்க? பூட்டி போட்டார்கள். மண்டபத்தின் கதவுகளை என்ன செய்தாங்க? பூட்டி போட்டார்கள். நல்ல கவனி, தேவனுடைய ஆலயம் என்பது ஏதோ நீ ஆராதிப்பதற்காக தேவன் ஏற்படுத்தினதை ஒழிய அங்கே செலுத்த வேண்டிய பலிகள் கரெக்டாக என்ன செய்யணும்? தேவன் ஆலயத்தை ஏற்படுத்தும் பொழுது சமூக தப்பங்கள் எப்பொழுதும் என்ன செய்யணும்? ஃப்ரெஷ்ஷாக என்ன செய்யணும்? படைச்சிக்கிட்டே இருக்கணும். அங்கே தூப கலசத்தில் எப்பவும் தூபம் என்ன செய்யணும்? அது தூபம் ஏற்றப்பட்டு கொண்டே இருக்கணும். அந்த விளக்குகள் என்ன செய்யக்கூடாது? அணையாமல் எண்ணெய் எப்பவும் என்ன செய்யணும்? ஊற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இதை கவனிக்க வேண்டிய வேலை யாருடைய வேலை? ஆசாரியர்களுடைய வேலை, ஆசாரியர்களுடைய வேலை. அப்போ தேவன் தம்முடைய ஆலயத்தை குறித்து ஒரு பிரமாணத்தை வைத்தார். பலி செலுத்த வேண்டிய இடம், பலி செலுத்த வேண்டிய 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது அதிகாரத்தில் தான் நீ வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இப்போ நீதான்ப்பா அந்த ஆலயம், நீந்தான் அந்த ஆலயம் அப்படின்னு சொன்னார். ஒன்று இந்த சர்ச்சை எடுத்துக்கோ, இல்லை ஒன்றையே தனிப்பட்ட ஒரு மனிதனை எடுத்துக்கோ, தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடமெல்லாம் என்னதுதான்? தேவனுடைய ஆலயம்தான், தேவனுடைய ஆலயம்தான். ஜெபம்னா என்னன்னு தெரியாது, வேதம் வாசிக்கிறதுனா என்னன்னு தெரியாது, பிள்ளைகளுக்கு ஜெபத்தை பற்றிய கற்றுக் கொடுத்தல் கிடையாது, கற்றுக் கொடுத்தல் கிடையாது. எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் தேவனுக்கு என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரம் செலுத்தணும் அப்படின்னு பவுலப்போஸ்தலன் நமக்கு என்ன செய்தார்? சொல்லிக் கொடுத்து, பவுலப்போஸ்தலன் மூலமாக ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். எல்லாவற்றுக்காகவும் ஒரு சாப்பாடு வச்சா கூட என்ன செய்யணும்? ஒரு சாதாரண ஒரு பேசிக் ஒரு சாப்பாடு வச்சா கூட என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு நீயே ஜெபம் பண்ணுறதில்ல. எத்தனை பேர் உங்கள் ஆகாரத்துக்காக ஜெபம் பண்ணுறீங்க சாப்பிட்றதுக்கு முன்னால்? உண்மையாக அது கை தூக்குங்க. எத்தனை பேர் சாப்பிட்றதுக்கு முன்னால் சாப்பாட்டுக்காக ஜெபம்? மற்றவங்க ஜெபம் பண்ணலை, மற்றவங்க நினைச்சிருதில்ல. ஆமாம், மாடு கூட தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னால் குளித்திர தண்ணி மான்னு போய் தான் என்ன செய்யுது? ஆண்டவர் கூப்பிட்டு. எங்கள் வீட்டு நாய், நம்ம சர்ச்சில் இருக்க நாய் கூட என்ன செய்யுது? அங்கே கிளாக்கில் பாட்டு பாடினா அதுவும் பாட்டு பாடிடுது. கரெக்டாக பெல் அடிக்கும்போது நிறுத்திடுது. அது பாட்டு பாடும்போது ஊன்னு நம்ம பக்கத்தில் நின்னா கூட தன்னை மறந்து என்ன செய்யும்? அது பாடுதா எதுக்கு? சில பேர் சொல்லுவாங்க அது அது மேலே எரிச்சல்னா கடைசி வரைக்கும் இருக்கணுமே. கரெக்டாக அந்த பாட்டு நின்று பெல் அடித்தா என்ன செய்யறதில்ல, பெல் அதோட சத்தமாக தான் கேட்குது. அந்த நாய்க்கு இருக்க அறிவு கூட யாருக்கு இல்லை. சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணும்போது வீட்டில் ஜெபம் பண்ணிடுவாங்க, ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது என்ன செய்வாங்க? அப்படியே சோத்தை பேசுகிற மாதிரியே நினைச்சிருது, இட்லி பிக்கிற மாதிரியே இப்படி வெக்கம். என்னத்துக்கு? வெக்கப்படாத. சாமியை கும்பிட்றதுக்கு எங்கேனாலும் வெக்கப்படாமல் இருக்கிறதுக்கு தான் நாம் படிச்சிருக்கோம் இல்லை? அப்படி தானே? கர்த்தரை தேடுவதில் குறைவுபட்டிருக்கிறோம். அந்த வசனம் சொல்லும்போது 7வது வசனம் சொல்லுது, சர்வாங்க தகன பலி உன்னை தேவனுக்கு அனுதினம் ஒப்படைக்க வேண்டிய அந்த ஒப்படைப்பு இல்லை, தேவனுக்கு செலுத்த வேண்டிய தூப பலியாகிய அந்த ஸ்தோத்திர பலியை என்ன செய்கிறதில்ல. ஆண்டவரே இந்த ஆகாரத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு என்ன? இன்னும் ஒரு வார்த்தை, ரத்தத்தால் பரிசுத்தமாக்கித்தாங்க. விஷமாக இருந்தால் கூட என்ன செய்வார்? அதை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரால் கொடுக்க முடியுமா இல்லையா? நல்லா சில வார்த்தைகள் சேர்த்துக்கிடுவேன். ஒரு தடவை சாப்பிட்டு என்ன செய்யுது, வயிறு வலி டாக்டர்கிட்ட போய் மாத்திரைலாம் சாப்பிட்டு வயிற்றோட்டம் வந்துடுச்சு. அதுலேருந்து என்ன செய்ய பழகிட்டேன்னா, ஜெபம் பண்ணும்போது இன்னொரு வார்த்தையை சேர்த்துக்கிட்டேன். ஆண்டவரே உங்கள் ரத்தத்தால் பரிசுத்தமாக்குங்க, என் சரீரத்தில் பலன் உண்டாகணும், வயிற்றில் எதுவும் என்ன செய்யக்கூடாது,
இப்போ அதையும் சேர்த்து ஜெபம் பண்ணுறேன். நம்ம ஆகிறதுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம்ல, ஸ்தோத்திரம் பண்ணலாம்ல. பழகுங்க. இன்னையிலேருந்து ஒரு உடன்படிக்கை, ஆண்டவரே இந்த சாப்பாட்டுக்காக ஜெபம் பண்ணுவேன். வெளியே புறப்பட்டு போகும்போது என்ன செய்வேன்? ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே பொல்லாத பிசாசுடைய தந்திரங்களுக்கு எங்களை விலைக்கு காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு கேட்க வேண்டியது யாருடைய கடமை? நம்முடைய கடமை. தேவனிடத்தில் ஆண்டவர் சொன்னார், கேட்க சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த ஆலயத்தை தேவனுடைய ஆலயமாய் நாம் பராமரிக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. தேவனுடைய ஆலயத்தை என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. அப்போதான் ஆண்டவர் நன்மை செய்ய முடியும். தேவனுடைய கோபம் நம்மேல் இறங்குமானால் நம்மால் என்ன செய்ய முடியாது? தாங்கவே முடியாது. இதனால உனக்கு வந்த இதனுடைய பலன் என்ன அப்படின்னு சொன்னா, இதனால உனக்கு வந்த காரியம் என்னன்னு சொன்னா, அதை வாசி கேட்போமா? 8வது வசனத்தை வாசி கேட்போம். தேவனை தேடாதபடியினால ஏன் தீமை வந்தது, எப்படிப்பட்ட தீமை வந்தது அப்படின்னு கர்த்தருடைய கடுங்கோபம், ஆகையால் கர்த்தருடைய கடுங்கோபம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் வந்து அவர் இவர்களை நீங்கள் உங்கள் கண்களினால் காண்கிறபடி துயரத்திற்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்பு கொடுத்தார். எதுக்கு ஒப்பு கொடுத்தாரா? திகைப்புக்கும் துயரத்திற்கும் பழிப்புக்கும் உங்களை என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். துயரம்னா என்ன? துயரம்னா என்ன? எப்பவும் கவலையாகவே இருக்கிறது துயரம்னா என்ன? கவலைக்கு காரணமான ஒரு சூழ்நிலை, கவலைக்கு காரணமான ஒரு சூழ்நிலை இல்லை, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், உங்களில் கவலைப்படுகிறதுனால எவனாவது ஒருத்தன் ஒரு முழத்தை கூட்ட முடியாது, குறைக்கவும் உங்கள் சரீர அளவோடு கூட ஒரு முழத்தை கூட்ட முடியாது. அப்படின்னா அர்த்தம் என்ன? ஒன்றுமே உன்னால் சாதிக்க, நீ கவலைப்படுறதுனால என்ன சாதிக்க போகிற? இந்த கவலைக்கு காரணம் என்ன? இந்த துயரத்திற்கு காரணம் என்ன? நீ கர்த்தரே என்ன செய்யலை? தேடலை. கர்த்தரை என்ன செய்யலை? சரியா தேடலை. துயரம். அன்னைக்கு தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் சிங்கக்கபியில் போட்டாங்க. ராஜாவுக்கு போடுறதுக்கு விருப்பமே கிடையாது. சாயந்தரம் வரைக்கும் அவர் என்ன செய்தார்? தானியேலை ஏதாவது ஒரு சட்டத்தை வச்சு அவனை காப்பாற்றிடலாம். ஏன்னா முத்திரை வச்சுட்டாங்க அந்த சட்டத்துக்கு. ராஜாவினால் மாற்ற முடியாத ஒரு தாக்கீது அப்படின்னு சொல்லியிருக்குது, ஒரு சட்டம் ஏற்றப்பட்டாச்சு. இது இப்போ தானியேலை பிடிச்சிட்டாங்க. தானியேலுக்காக தான் அந்த சட்டமே எதிராளிகள் என்ன செய்தாங்க? ஏற்றுனாங்க. தானியேலை சிங்கக்கபியில் போட போகிறாங்க. ராஜா சாயந்தரம் வரைக்கும் ட்ரை பண்ணார், முடியலை. கடைசியில் அவரே என்ன செய்ய வேண்டியிருந்தது? சிங்கக்கபியில் போடுறதற்கு உத்தரவு கொடுத்து சிங்கக்கபியில் போட்டு முத்திரையும் வச்சாச்சு. ராத்திரி பூரா இவருக்கு என்ன வரல? ராஜாவுக்கு தூக்கமே. காலையிலே எந்திரிச்சார். காலையில் எந்திரிச்சு அவர் போகும்போது எப்படி போகிறாராம்? அந்த 6ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், அது என்ன சொல்லியிருக்குது? 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசி கேட்போமா? 20வது வசனம். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். உங்களை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை என்ன செய்தாராம்? கேட்டார். தானியேலை எப்படி கேட்டார்? போய் நின்றுட்டு, தானியேல் நீ செத்து இருக்க மாட்ட, நீ வாப்பா வெளியே அப்படின்னா சொன்னார். அவருக்கு ஒரு பக்கம் செத்துருப்பானோ கவலை, ஒரு பக்கம் இல்லை. அப்படி தானே? ராத்திரியெல்லாம் ஏன் சாப்பிடலை, ஏன் தூங்கலை? தானியேல் என்ன இருப்பான்? சிங்கங்களை வேற அந்த கொடுமையான தண்டனை கொடுக்கறதுக்கு 4 நாளைக்கு முன்னாள் வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க? 3 நாள் 4 நாள் பட்னி போட்டுருவாங்க சிங்கத்தை. சிங்கம் இப்படி இருக்கும், பயங்கர பசியில் இருக்கும். ஏன்னா அடுத்தப்பில் தானியேலை எடுத்த பிறகு தானியேலுடைய சத்துருக்களை உள்ளே போடும் பொழுது
கீழே போய் யாருமே சேரலையாம். எலும்பை முதற்கொண்டு என்ன செய்யிட்டான், சிங்கங்கள் சாப்பிட்டுச்சுன்னு தான் பைபிளில் போட்டிருக்கு. அப்போ எவ்வளோ பசியாக இருந்திருக்கும். அவ்வளோ பசியான சிங்கங்களுக்கு மத்தியில் போடப்பட்ட தானியலை இவர் போய் கூப்பிடும்போது அவருடைய சத்தம் தழுதழுத்து துயரமான ஒரு சத்தமாய் காணப்பட்டது. இன்னைக்கு கவலை தோய்ந்த இருதயத்தோடு இருக்கிறதுனால தான் உற்சாகமாக உன்னால் என்ன செய்ய முடியல, என்ன செய்ய முடியல, பேச முடியல. உற்சாகமாக அடா பார்த்துக்கலாம்ப்பா, அடா போப்பா சொல்ல முடியுமா தைரியமா? என்னப்பா இப்படி ஆகிப்போச்சுப்பா, இப்படி ஆகிப்போச்சுப்பா, இப்படி ஆகும்னு நினைக்கலப்பா, இப்படி நடந்து போச்சுப்பா, இப்படி போயிடுச்சுப்பா, இப்படின்னே பேசுறது காரணம் துயரம் என்பது புரியுதா உங்களுக்கு? எல்லாருமே அதில் தானே இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு நல்லாவே புரியும். நல்லாவே துயரம், கவலை மிகுந்த ஒரு வேதனை மிகுந்த ஒரு மனநிலை, வேதனை மிகுந்த எப்படி ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சு. ஏன் துயரம் வந்தது? கர்த்தரை அவங்க சரியாக என்ன செய்யலை, தேடலை. கர்த்தரை அவங்க சரியாக தேடலை. கர்த்தரை தேடி எப்போ பார்த்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் செய்துக்காக ஸ்தோத்திரம், இந்த காரியம் எப்படி நடந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் என் கூட இருக்கீங்க, இதிலேருந்து தப்பு வைப்பீங்க, நடந்ததெல்லாம் நன்மைக்கு தான். யோபு சொன்னது அதுதான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு அப்படி சொல்ல பழகணும். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வது தான் நம்மளுக்கு தகுதியாக இருக்குமா. பைபிள் அப்படி தான் சொல்லுது. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் தேவனாகிய கர்த்தருக்கு என்ன செய்யணுமா, ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்போ கர்த்தரை தேடாதபடி, கர்த்தரை ஞாயிற்றுக்கிழமை ஒரு விசுவாசி ஆலயத்தில் வந்து தேவனை தேடாம 6 நாள் நீ நல்ல நல்லா சம்பாதி, எல்லாம் செய். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நீ வேலை செய்தால் அது உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. ஆண்டுடைய வல்லமை நன்மைக்கு எதுவாய் விளங்க வேண்டுமானால், தேவனுடைய கரம் நன்மை செய்யக்கூடிய கரமாய் உனக்கு தெரிய வேண்டுமானால், கர்த்தரை நீ மதிக்கணும். கர்த்தருடைய ஆலயத்தை நீ என்ன செய்யணும், மதிக்கணும். கர்த்தருடைய ஆலயத்தை நீ மதிக்க வேண்டும். ரெண்டாவது பாருங்க, துயரம். ரெண்டாவது ஒரு காரியம் என்ன வருது? துயரம். ரெண்டாவது திகைப்பு. ரெண்டாவது என்னது? திகைப்பு. திகைப்புன்னா என்னது? இது என் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது நினைச்ச அந்த காரியம் நடந்து உன்னை திகைக்க செய்யும். திகைப்பு. ஏன்? நீ கர்த்தரை தேடலை, நீ கர்த்தரை தேடலை. கர்த்தரை தேடாததினால் நடந்த காரியம் அது. மூன்றாவது காரியம் என்ன? பழிப்பு. மூன்றாவது காரியம் என்ன? பழிப்பு. பழிப்புனா என்ன? ஆங்கிலத்தில் ஹிஸ்ஸிங் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, எஸ்ஸுங்கிறத கொஞ்சம் இழுத்து சொன்னாலே அந்த திகைப்பான். அதுக்கு பேர் பழிப்பு. அப்படின்னா என்ன? ஐயோ, அந்த நாட்களில் ஒரு குஷ்டரோகி வந்துட்டான்னா அவனை பார்த்தா வந்துட்டானே. இந்த நாட்களில் நிறைய பேர் வெளியே சுப காரியங்களுக்கு போகும்போது யாராவது வெள்ளைச்சேலை கட்டிட்டு தாலி இல்லாமல் வந்துட்டாங்கன்னா ஸோ அப்படிவாங்க. சோன்னு சொல்கிறாங்கல்ல, உசுங்கிறது இழுத்து சோன்னு ஆக்கிடுறாங்கல்ல, அதுக்கு தான் பேர் என்னது? உன்னை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் முகம் சுளிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலை. உன்னை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் முகம் சுளிக்க. வேதத்தில் ஒருத்தனை பார்த்தா எல்லாரும் முகம் சுளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவன் ஒரு பரிசேயன், சீமோன் என்று சொல்லக்கூடிய பரிசேயன். அவன் குஷ்டரோகியாக இருந்தனால அவன் ஊருக்கு வெளியே தான் இருந்தான். ஆண்டவர் வரும்பொழுது மலையில் இருந்து இறங்கி வரான். அங்கே ஒளிஞ்சிருந்தானே நம்ம தெரில. அவன் மூஞ்சியே மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு முழங்கால் படியிட்டு, பெத்தானியா கிராமத்தில் உள்ளவன் முழங்கால் படிட்டு, உமக்கு சித்தமானால் நீ சுத்தமாக்க, எனக்கு சுத்தம் உண்டு சுத்தமாகன்னு அவனை தொட்டு நினைச்சார், குஷ்டரோகத்தை அகற்றினார். அவன் ஆண்டவருக்கு விருந்து வச்சான். நன்றி உணர்ச்சியோடு கூட நினைச்சுதான் விருந்து வச்சான். விருந்து வச்சா அங்கே ஒரு பொம்பளை வந்திருக்கா. ஆண்டவர் தலையில் பரிமள தைலத்தை ஊற்றி கண்ணீரால் பாதத்தை நனைச்சி தலைமயிரால் தொடச்சிக்கிட்டு இருக்கா. அவனை பார்த்து அன்னைக்கு எல்லாரும் உசு உசுன்னு இருந்தாங்க. இன்னைக்கு இந்த ஒரு பொம்பளை பார்த்து என்ன செய்தான்? ஏன்
தன்னை தொடுகிற ஸ்திரீ யார் என்று அறிந்திருந்தால் தன்னை நினைச்சிருக்க மாட்டார், தொட விட்டுருக்க மாட்டாரே அப்படின்னு நினச்சான். ஆண்டவர் சொன்னார், தேவன் மீது அன்பு எந்த அளவு கூர்ணுங்கிறத ஒரு கதை மூலமாக அவனுக்கு என்ன செய்தார், விளக்கினார். கதை மூலமாக என்ன செய்தார், விதைக்கினார். இன்றைக்கு நம்மை பார்க்கிறவர்கள், ஸோ இதெல்லாம் கல்யாணத்துக்கு வந்திருக்கா, நம்ம கூப்பிட்டோமா, ஏதோ கடமைக்கு பத்திரிக்கை வச்சோம் வந்திருக்கியா, சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டுப்பா, எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒன்றை பார்த்தா எங்கே விட மாட்டான், என்ன செய்ய மாட்டாங்க, ஃபோட்டோவுக்கு வாங்கன்னு கூப்பிட மாட்டாங்க. ஏன், உன் மேலே மரியாதை அவ்வளோதான். நம்முடைய வாழ்க்கையில் தேவனை சரியானபடி நீ தேடலை. இந்த திகைப்பு எதற்கு, இந்த துயரம் எதற்கு, இந்த பழிப்பு எதற்கு? உன்னை பார்த்து மற்றவர்கள் மதிக்க முடியாத அளவுக்கு நீ மாறி போனதற்கு காரணம் நீ தேவனை என்ன செய்யலை, தேடவில்லை. தேவனை மத்திய 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு, தட்டுங்கள் உங்களுக்கு, தேடுங்கள் தேடுங்கள் தேடுங்கள். காணாத ஒன்று இருக்கு பத்தியா, உனக்கு காணாமல் போச்சு இல்லை, உன்னுடைய மகிழ்ச்சி, உன்னுடைய சுகம் உன்னை விட்டு மறைந்து போய்விட்டது, உனக்கு காணாமல் போயிடுச்சு. அதெல்லாம் என்ன செய்யணுமா, அதை தேடாத, தேவனை தேடினால் அவைகளெல்லாம் என்ன செய்வீங்க. ஏன்னா ஆண்டவர் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது அவர் சொன்னார், என்ன சொன்னார், இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். இதெல்லாம் உனக்கு சுகம் தேவை, உனக்கு பணம் தேவை, உனக்கு விவசாயத்தில் வருமானம் தேவை, நீ செய்யக்கூடிய கையெட்டு செய்யக்கூடிய எல்லா பிரயாசத்திலும் உனக்கு ஆசீர்வாதம் தேவை என்பதை அவர் அறிவார். அதனால நீ செய்ய வேண்டியது என்ன, முதலாவது நம்ம கண்ணுக்கு தெரிகிற தேவனுடைய ராஜ்யமே இதுதான், இதுதான் ஆலயம் தான் இல்லை, அப்படி தானே, இதுதான் தேவனுடைய ஆளுகை செய்யக்கூடிய இடம், இதுதான் அவருடைய பாதப்படி. இதை தேடி வா. இந்த கேட்கக்கூடிய ஆலோசனைகளுக்கு நீ என்ன செய்ய, செவி கொடு, கொஞ்சம் மனசை மாத்து. தேவனை தேடணுங்கிற எண்ணம் உனக்குள்ள வரணும். எந்த அளவு நீ தேவனை தேடுற, எந்த அளவு நீ தேவனை தேடுற, உன்னுடைய தேவைகளுக்காக 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 ஆலயத்தை தேடுறியா, வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனுடைய பாதபடிகள் இருக்கக்கூடிய ஆலயம். பயம் இருக்கணும், நடுக்கம் இருக்கணும். ஏதோ விளையாட்டு தரமா இங்க கோயிலுக்கு வர்றது, எனக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்க, அதை கொடுப்பாரா இதை கொடுப்பாரா, எல்லாம் கொடுப்பாரு. ஆனால் அதே நேரத்தில் ஒழுங்கானபடி உண்மையானபடி தேவனை தேடலைன்னா இருக்கிறதையும் எடுத்துட்டு விட்டுவ. அதை தெரிஞ்சுக்கோ நீ முதல்ல. தேவன் விளையாட்டு பொருள் கிடையாது. ஆண்டவர்கிட்ட விளையாடணும்னு நினைக்காத, விளையாடணும்னு நினைக்காத. அவரை குறித்து அவர் பயம் இருக்கணும், பக்தி இருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும். கேளுப்பா, கேட்கக்கூடாதுன்னு சொல்ல. ஆனால் அவர் மேலே நீ மரியாதை வைத்து நீ கேட்டால், அவர் மேலே ஒரு பயம் இருக்கணும், பயம் இருக்கணும். ஐயோ இவர் எவ்வளோ பெரிய ஆண்டவர், அவர் தேடாம, இயேசுனா என்னைக்கோ கிறிஸ்மஸுக்கு கேக்கு தின்னுட்டு போன ஒரு ஆண்டவர் கிடையாது. ஏமாற்ற முடியாது அவரை. உள்ளம் அவருக்கு தேவை, உள்ளத்தை அவருக்கு கொடுக்கணும், உள்ளத்தை அவருக்கு கொடுக்கணும். ஆண்டவரே என் உள்ளத்துக்குள்ள வாசம் பண்ணுங்க, நான் உம்மோடு வாசம் பண்ண வேண்டும், உமக்காக வாழ வேண்டும், உமக்காக வைராக்கியமா எழுதி நிற்கணும். ஆலயத்துக்குள்ள ஒன்று செய்யறது, நாடகம் நடிக்கிறது நான் நம்பலாம், நான் ஏமாந்துடலாம். ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒருத்தர், அவரை ஏமாற்ற முடியாது. நீ அவரை ஏமாற்ற முடியாது. அவர் பட்சிக்கிற அக்கினி, பட்சிக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் சகல நன்மைகளையும் செய்ய அவர் ஆவலோடு இருக்கிறார், அவர் ஆசையாக இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு விருப்பம், அதை தெரிஞ்சுக்கோ முதல்ல. ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன, அவரை நீ தேடு, அவரை நீ தேடு. நன்மையை அப்பொழுதுதான் நீ என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். பாருங்க, ஒரு 3 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? 2 நாளாகமம்
15ஆம் அதிகாரம் 4வது வசனம். தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின பொழுது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். ஆசா ராஜாவுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். அதுக்கு முன்னால் இருந்த அவங்களுடைய தகப்பன், அவங்களுடைய முற்பிதாக்கள் நிறைய பேர் ஆண்டவரை தேடாதபடி நினச்சிட்டாங்க. துன்மார்க்கமாய் பின்வாங்கி போயிட்டாங்க. கர்த்தரை தேடலை. கர்த்தர் என்ன செய்யலை? தேடலை. கர்த்தரை தேடாதபடி போனதுனால இப்போ இந்த ஆசா ராஜா என்ன செய்தார்? அவருக்கு விரோதமாக பெரிய ஒரு சேனை வந்துச்சு. அந்த 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஜெபம் பண்ணுறார். என்ன ஜெபம் பண்ணுறார்? ஏன்னா அவங்க சேராங்கிறவன் 10 லட்சம் சேனைகளோடும் 300 ரதங்களோடும் அந்த ஆசாவுக்கு விரோதமாக, அந்த ராஜாவுக்கு விரோதமாக என்ன செய்கிறான்? இஸ்ரவேல் மேலே வரும்பொழுது இந்த ஆசா என்ன செய்கிறாரு? கர்த்தரை 11ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் மற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். சார்ந்த உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள. அவன் ஜெபம் பண்ணான். எங்களை இல்லை ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ஜனங்கள். எங்களை மேற்கொள்வது யாரை மேற்கொள்வது? உம்மை மேற்கொள்வது. ஆகவே எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவர் அந்த சத்துருக்களை விரட்டி அடிச்சுட்டு இவனுக்கு என்ன செய்தார்? ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்த உடனே ஒரு தீர்க்கதரிசி ஓதேத்தின் குமாரனாகிய அசரியாங்கிறவன் மேலே கர்த்தருடைய ஆவி வந்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு? எப்பா, யூதா பென்யமீன் கோத்திரத்து மனுஷரை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். 2வது வசனத்தில் பின்பகுதி வாசிக்கிறேன், கவனிங்க. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டு விட்டீர்களாயில் அவர் உங்களை விட்டு விடுவார். நெருக்கமான நேரம், சத்துருக்கள் சூழ்ந்து கொண்ட நேரம். இவன் என்ன செய்தான் பாருங்க. அதுக்கு முந்தின வசனங்களை பாருங்க. அவர் சொல்லும்போது கர்த்தர் தேடுறதுக்கு இந்த தீர்க்கதரிசனத்தை கேட்ட பொழுது 8வது வசனத்தில் பாருங்க, அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதாவை விட்டு நீக்கி. நல்லா கவனிக்கணும். இந்த ஆசா செய்த காரியம் என்ன? இந்த கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய மனிதன் மூலமாக கேட்ட பொழுது அருவருப்புகளை கர்த்தரை விட்டு நீக்கி யூதா பென்யமீன் எல்லா தேசத்திலும் இருந்து எப்பிராயின் மலை தேசத்திலும் தான் பிடித்த பட்டணங்களிலிருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருந்த கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து அவன் என்ன செய்தான்? ஜனங்களெல்லாம் திரளாய் கூட்டி கர்த்தரை ஆராதிப்பதற்கு அவன் ஒருமனப்பட்டான். அல்லேலூயா. விட்டு போன அந்த ஆராதனையை அவனுடைய வாழ்க்கையிலே மறுபடியும் என்ன செய்தான்? ஸ்டார்ட் பண்ணான். வேத வாசிப்பை விட்டுட்டியா? ஜெபம் பண்ணுறதை விட்டுட்டியா? கர்த்தரை தேடுறதை விட்டுட்டியா? கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்துக்கிட்டு இருக்கியா? இன்னைக்கு மனம் திரும்பு. ஆசை செய்த காரியம் அதுதான். அவன் அதை செய்ததுனால என்ன நடந்தது பாருங்க. அவன் 15ஆம் வசனத்தை வாசி கேட்போமா? 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 15வது வசனம். இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். நல்லா கவனிங்க. அந்த தீர்க்கதரிசி சொன்னாங்கிறதுக்காக தீர்க்கதரிசிக்கு முன்னால் நடிக்கிறது இல்லை. இஸ்ரவேல் யூதா பென்யமீன் ஜனங்களை எல்லாம் கூப்பிட்டு, எப்பா, அவன் ஆணை விடுவித்தான், இப்படி தான் நம்ம செய்யணும். ஆலயத்தை புதுப்பித்து ஆராதனையை நாம் என்ன செய்யணும்? மறுபடி
நம்ம செய்ய வேண்டும். அப்போதான் கர்த்தர் நமக்கு என்ன செய்ய முடியும்? உதவி செய்ய, அவருடைய கரம் நமக்கு என்ன செய்ய முடியும்? உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்கெல்லாம் என்ன செய்தாங்க? எல்லா அசுத்தத்தையும் அகற்றி இனிமே நாங்கள் ஆராதிக்க வேண்டியபடி தேவனை என்ன செய்வோம்? கர்த்தரை தேடுவதற்கு ஆண்டவர் அசட்டை பண்ணாத. உனக்கு அவர் உதவி செய்வார். எப்போ உதவி செய்வார்? தேவனுக்கென்று நீ ஆணை இடுவிக்க வேண்டும். ஆணை இடுவிக்கிறதுனா என்ன? அடுத்த வாரம் நான் 5 மணிக்கு எந்திரிச்சு நான் கரெக்டாக 10 மணிக்கு எக்காரணத்தை கொண்டு குளித்தாலும் குளிக்காட்டாலும் எங்கே இருப்பேன்? நீ குளித்து சீவி சிங்காரிச்சு தான் கோயிலுக்கு வரணும்னு எதிர்பார்க்கலாம் ஆண்டவர். புரியுதா புரியலையா? ஆலயத்துக்குள்ளே ஒரு பரிசேயனை வந்து நின்னான். கை நிறைய காணிக்க கொண்டாந்து போட்டுவிட்டு, ஆண்டவரே நான் உபவாசம் பண்ணிக்கிற விசுவாசி, நான் தீர்க்கதரிசனம் பேசுகிற விசுவாசி, நான் அந்நிய பாஷை பேசுகிற விசுவாசிங்கிற மாதிரி அவன் ஜெபம் பண்ணான். ஆண்டவரே வெளியே ஒருத்தன் நிற்கான பாவியான மனுஷன், அவன் மாதிரிலாம் நான் கிடையாது. அவன் மாதிரி குளிச்சிருக்கானா, தலையை பாரு எண்ணெய் வச்சிருக்கானா, பரட்டையாக இருக்கான், அவன் துணி கூட துவைக்காமல் வந்திருக்கான். அதை துவைக்காமல் பரட்டையாக வந்த அந்த குடியார பாவியை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அங்கே போயிட்டார் அவர் சைடு. இவனை ரிஜெக்ட் பண்ணிட்டார். இவனை என்ன செய்யிட்டாரு? உன்னை வாழ வைக்கிற தேவன் அவர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே யாருக்கு பிரியம்? சொல்லுங்களேன். அல்லேலூயா. உன்னையும் என்னையும் ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியம். நீ நாசமா போகணுங்கிறது அவருக்கு விருப்பமே கிடையாது. உனக்காக யுத்தம் செய்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவருடைய கரம் நமக்கு நன்மை செய்யும் கரம். அவர் செய்யக்கூடிய நன்மையை உன் நண்பனால் செய்ய முடியாது. நீ நம்புகிற உன்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னரால் உனக்கு நன்மை செய்ய முடியாது. உன்னுடைய விவசாய பார்ட்னரால் உனக்கு உதவி செய்ய முடியாது. உன்னுடைய கஸ்டமர், உன்னுடைய வாடிக்கையாளரால் உனக்கு நன்மை செய்ய முடியாது. உன்னை உன்னை வேலை வாங்குற முதலாளியால் உனக்கு நன்மை செய்ய, ஆனால் தேவனால் அவருடைய கரத்தால் நன்மை செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசாவுக்கு உதவி செய்த ஆண்டவர், ஆசாவு ஆணையிட்டது விடுவித்தது போல, ஆண்டவரே நான் இனிமே இப்படி இருப்பேன், இனிமே இப்படி திருந்தி வாழ்வேன், கரெக்டாக கோயிலுக்கு வருவேன், ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்துக்கு மட்டும் இல்லை எல்லா நாளும் ஆலயத்துக்கு வருவேன், உண்மை தேடுவேன் அப்படின்னு ஒரு முடிவு எடு. ரெண்டாவது பாருங்க, ஆண்டுடைய வல்லமையை நீ காண முடியும். ஆண்டுடைய வல்லமையை புறஜாதிகளுக்கு முன்பதாக தேவனுடைய வல்லமை உன் முன்பதாக நிச்சயம். ஆண்டுடைய வல்லமை எப்படிப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. கர்த்தரை விட்டு எலியான்னு ஒரு தீர்க்கதரிசி பயந்து பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். ஆனால் அவன் சவால் நீ போப்பா அப்படின்னு சொல்லி சவால் விட்டான். அந்த ஆகாப் ராஜா, ஏசபேல் ராணியாக இருந்தால் ஆகாப் ராஜாவாக இருந்தார். தேசமே விக்கிரகத்தை பின்பற்றி போட்டுச்சுது. விக்கிரகத்தை பின்பற்றி, விக்கிரகம் என்பது தேவனுக்கு மிகவும் அருவருப்பானது, மிக மிக அருவருப்பானது. விக்கிரகத்தை வணங்கக்கூடாது. விக்கிரகத்தை விக்கிரக வணக்கம் போய் துணிகரமாய் கோயிலில் நின்று நம்ம பல காரியங்களை செய்கிறோம், விக்கிரகத்தை ஆராதிக்கிறோம், துணிகரம். கர்த்தர் உனக்கு உதவி செய்வார் நினைக்கிறியா? மனம் திரும்பணும், மனம் திரும்பணும். எலியா சவால் விட்டார். யார் தெய்வங்கிறத இப்ப பார்ப்போம். வல்லமையுள்ள தேவன் யாருங்கிறத பார்ப்போம். தேவனுடைய வல்லமை என்பது சகலவற்றையும் சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்ன வயசுல இருந்து என்னை மாற்றணும்னு நினைச்சேன். எங்கள் அப்பா அம்மாவால், என்னுடைய சகோதரியால் என்னை யாராலையும் மாற்ற முடியல. யாராலையும் 1ஆம் நம்பர் அயோக்கியத்தனம் பண்ணிகிட்டு இருந்தேன். என்றும் இல்லாமல் அட்வைஸ் பண்ணி பார்த்தாங்க, என்னை என்னச்ச முடியல. பாறாங்கல் மாதிரி இருந்தது, தண்ணிக்குள்ளே ஊறி போன. அன்னைக்கு எலியா செய்த பலிபீடம் அப்படிதான். அந்த ஊற்று தண்ணியை ஊற்று, எவ்வளோ ஊற்ற முடியும் ஊற்றியா இப்படியே தான் இருக்கும். அது என்ன நெருப்பு உள்ளட்டும், என்ன நெருப்பு உள்ளட்டும் அது எரியவே செய்யாது. அது நனைஞ்சி இதாக இருக்கு. ஆனால் தேவனுடைய வல்லமை என்பது உன்னை சந்திக்கும் பொழுது அது எப்படி இருக்கும் தெரியுமா? அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, ஒரு செகண்ட் எனக்கு ஞாபகம் இருந்து
நான் அவ்வளவு அயோக்கியனா முந்தின நாள் சாயந்தரம் அன்னைக்கு முந்தின நாள்ல அன்னைக்கு ராத்திரி நான் என்னை மாற்ற போறாருன்னு எனக்கு தெரியாது. அன்னைக்கு சாயந்தரம் 4-5 சிகரெட்டை வரிசையாக நினச்சிருக்கேன். குடிச்சிட்டு முட்டை பரோட்டாலாம் சாப்பிட்டுட்டு வாயில் சிக்லெட்டு பல்ல விளக்கி எங்கள் பைபிள் காலேஜில் படிக்கும்போது எல்லாம் போட்டுட்டு நாத்தத்தை மாற்றி வந்திருக்கேன். உள்ளத்தில் சமாதானமே இல்லை, ஏதோ ஒரு திகைப்பு. மாடியில் போய் உட்காந்து கட்டப்பாலையே உட்காந்து முட்டி போட்டு கூட ஜெபம் பண்ண தெரியாத 1ஆம் நம்பர் அயோக்கிய ரேஸ்கல் தான் நான். போய் உட்காந்துக்கிட்டு, இயேசுவே நீங்கள் இருக்கீங்களா இல்லையா, இல்லை ஏமாந்து போய் ஜனங்களை ஏமாத்துறதுக்கு நான் இருக்கேனா, இல்லை நானே ஏமாந்துருக்கேனா, யார்கிட்ட பேசுகிறேன்? அந்த டாக் அவருக்கு பிடிச்சிருச்சு. பேசுனது தெனாவட்டா பேசுனது அவருக்கு பிடிச்சிட்டு, அடாடாடா 21 வருஷத்துக்கு அப்புறம் யார் பேசுகிறா? 20 வருஷத்துக்கு அப்புறம் யார் பேசுகிறா? இந்த பெஞ்சமினும் முதல் தடவையாக பிறந்ததுலேருந்து இன்றைக்கி தான் என்கிட்ட. ஏன் அது வரைக்கும் வீட்டில் ஜெபம் பண்ணலையா? எங்கள் வீட்டில் ரொம்ப கட்டுப்பாடாக ஞாயிற்றுக்கிழமை சங்கீதம் படித்து ஒப்பிக்கணும். காலையில் எழுந்திரிச்சா எங்கள் அப்பா எழுந்துடணும், மிலிட்ரிக்காரரு துண்டை முறுக்கிட்டு வந்து பலான்னு அடிப்பார். எரிச்சல்னா இவன் செத்து ஒளிஞ்சா இல்லையேன்னு நினைப்போம். அந்த அளவு டார்ச்சர். 5 மணி 6 மணிக்கு எழுப்பி உட்கார விட்டு ஏசுவை துதி செய்யணும் ஆரம்பிச்சிடுவார். இங்கேன்னு 6 மணித்தையும் போட்டுக்கிட்டு பெரிய டார்ச்சர். இன்னைக்கு ராஜா ஜெபம் பண்ணு, இன்னைக்கு கிருஷ்ணன் ஜெபம் பண்ணு, எங்கள் வீட்டில் உள்ள பேர்களெல்லாம் சொல்லி நீ ஜெபம் பண்ணு. அன்புள்ள இயேசு சுவாமி அழகாக ஜெபம் பண்ணுவோம். என்ன மாதிரி எவனும் ஜெபம் பண்ண முடியாது. அன்புள்ள இயேசு சுவாமி இந்த காலை வேலைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ராத்திரி தேல் கடிக்கலை, பாம்பு கடிக்கலை, பூச்சி வரிசையாக கரெக்டாக சொல்லுவேன். மிஷினரி ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம். கிழக்கில் மேற்கில் நடக்கிற மிஷினரி ஊழியங்களை ஆசீர்வதியும், எங்கள் அப்பனை ஆசீர்வதியும், ஆத்தாவை ஆசீர்வதியும், பாட்டி ஆசீர்வதியும், எல்லாம் க்ளீனாக சொல்லி முடித்து, இன்னைக்கு நாங்கள் வேலைக்கு போகிறோம், எங்களை பாதுகாத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில். உனக்கு சொல்ல தெரியாது இயேசுவின் நாமத்தில்னே, கேட்க தெரியாது. ஆனால் எனக்கு நல்லா இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே ஆமேன் அப்படின்னு முடிச்சுட்டு அழகா பாட்டு பாடுவோம். இயேசு என்னை மாற்றினார். ஒரு செகண்ட் கூப்பிட்டேன், இருக்கிறா இல்லையா, நான் ஏமாந்துட்டேனா? ஒன்றுமே நீ சின்ன வயசுலேருந்து ஏசு ஏசு ஏசுன்னு கேட்டே காது அப்படியே புளிச்சு போச்சு. சமாதானத்தை கொடுக்க பொய்யா உண்மையா? யார்கிட்ட கேட்குறேன்? இது எங்கேருந்து வருது? வாயிலிருந்து வருதில்ல, உள்ளத்துலேருந்து வர்றது. அங்கே போய் கேட்டுறோம். உடனே வந்துட்டார். அவர் வந்த உடனே சடனா ஒரே செகண்டில் மாற்றம். ஆமாண்டவரே நான் தப்பு செய்துட்டேன். இந்த ஜெபம் இப்படி மாறி போச்சு. தப்பு செய்துட்டேன் ஆண்டவரே, நான் தவறு செய்துட்டேன், நான் செய்தது பாவம், தப்புங்க. 3 மணி நேரம் சொல்லியிருக்கேன் என்னுடைய பாவங்களை. அல்லேலூயா அல்லேலூயா. என்னுடைய தவறுகளை ஆண்டவருடைய சமூகத்தில் 3 மணி நேரம் மனமாறுதலின் நேரம் ஒப்புக்கொண்டேன். பெரிய மகிழ்ச்சி வந்தது. என்னுடைய பாவ பழக்கங்கள் மறுநாளில் எங்கே போச்சு, எப்படி போச்சுட்டு யாராலையும் நினைச்ச முடியாது. எலியா சொன்னார் கடைசியில், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி உள்ளத்திலிருந்து, அதான் சொல்கிறாங்க, எலியா என்பவன் கருத்துள்ளவனாய் ஜெபிச்சான், அதனால் அந்த ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு பைபிளில் பின்னால் என்ன செய்கிறாங்க அப்போஸ்தலர்கள்லாம். நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான், ஆனால் எப்படி ஜெபம் பண்ணான்? கருத்தாய் ஜெபித்தான். அல்லேலூயா. என்னை கேட்டலும் கேட்டேன், சும்மா வளவள கொலகொலன்னுலாம் ஜெபம் பண்ணல, ஒரு பெரிய அதிகாரம் முழுதும் ஜெபம் பண்ணல, ஒரே வசனம், என்னை கேட்டலும் என்னை கேட்டல். மேலேருந்து ஒரு நெருப்பு வந்துச்சுது, ஆடை சாப்பிட்டுச்சுது, மண்ணை சாப்பிட்டுச்சுது, கல்லை சாப்பிட்டுச்சுது, தண்ணியை சாப்பிட்டுச்சுது. இந்த பலிபீடம் இருந்த இடமே தெரியாமல் போயிடுச்சு. அல்லேலூயா அல்லேலூயா. முந்தி இருந்த சூழ்நிலை தலைகீழாய் மாறிடுச்சு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உன்னை மாற்றும் வல்லமை, உன்னை மாற்றும் வல்லமை. அல்லேலூயா. இன்னைக்கு நீ மாறியே ஆகணும், மாறியே ஆகணும். மாறணும்னா உன்னுடைய வாழ்க்கையில் 20 வருஷ கிறிஸ்தவனா இருக்கலாம், 10 வருஷ கிறிஸ்தவனா இருக்கலாம், வாழ்க்கை மாறணும், சுபாவங்கள் மாறணும், சுபாவங்கள் மாறணும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவ வல்லமையை காண்பாய். நீ கர்த்தரை தேடினால்
கர்த்தர் கடைசியாக ஒரே ஒரு காரியம், உனக்கு உதவி செய்யக்கூடிய வல்லமை. இந்த வல்லமை, உனக்கு உதவி செய்யக்கூடிய வல்லமை. சனகரிப் வந்து எசேக்கியா ராஜாவுக்கிட்ட சவால் விட்டு தேவனை தூசிக்கிறான், எல்லாம் பண்ணுறான். ராஜாவும் ஏசாயா தீர்க்கதரிசியும் ஊழியக்காரனும் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் காரியங்களை வெளிப்படுத்தினார். பயப்படாத, நீ பயப்படாத, நீ பயப்படாதன்னார். என்ன நடந்துச்சுது? என்ன நடந்துச்சுது? அங்கே பாருங்க, 1,85,000 பேர், ஒரே ஒரு தூதன். தேவனுடைய வல்லமை. ஹல்லேலூயா. உனக்கு உதவி செய். எவ்வளோ பெரிய சக்தியாக இருந்தாலும், உனக்கு எதிரான தீய கிரியைகளாக இருந்தாலும் சகலவற்றையும் அழிக்க எல்லாம் முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்க போகிறோம், ஒரே ஒரு காரியம் தான் ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆவியானவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார், உன்னோடு பேசி கொண்டிருக்கார். பர்டிகுலராக உன் கூட ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். அசட்டைத்தனம், தேவனை மதியாத தன்மைகள், தேவனை குறித்த ஒரு உணர்வற்ற ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் யாரு அப்படிங்கிறதே தெரியாம நீ ஆண்டவர் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிற, அவர் பட்சிக்கிற அக்கினி. வல்லமையை போல வல்லமை இந்த உலகத்தில் எங்கேயும் கிடையாது. அவர் நினைச்சா எதையும் செய்ய முடியும். வானத்துக்கு மேலே ஓடக்கூடிய ஆறை திறந்து விடணும்னா அவரால் முடியும். எலியாவின் காலத்தில் கல்லையும் மண்ணையும் பட்சித்த அக்கினியை போல அனுப்பி அற்புதத்தை செய்ய முடியும்னா அவர் தெய்வம் என்பதை நிரூபிக்க அதையும் செய்ய முடியும். வாழ்க்கையை மாற்றுகிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. அவருடைய கரம் உனக்கு உதவி செய்யக்கூடிய கரம், நன்மை செய்யும் தேவனுடைய கரம், நன்மை செய்யும் தேவனுடைய கரம். எஸ்ரா ராஜாவை பார்த்து சொன்னார், தேவனுடைய கரம், எங்கள் ஆண்டுடைய கரம் எப்படி தெரியுமா? அது நன்மை செய்யக்கூடிய தேவனுடைய கரம். வாழ்க்கையில் அவர் நன்மை செய்ய காத்திருக்கிறார், நன்மை செய்ய ஆசையாக இருக்கிறார். நீ ஆண்டவருக்கு ஒன்று ஒப்பு கொடுத்தா போதும். ஒப்பு கொடு. கர்த்தரை அசட்டை பண்ணாத. ஆண்டவர் நீ அசட்டை பண்ணாத. ஆண்டவர் நீ அசட்டை பண்ணாத. ஆண்டவருக்கு ஒன்று ஒப்பு கொடு. ஆண்டவருக்கு ஒன்று ஒப்பு கொடு. ஒரு ஹசந்தராஜிப்பா, பேசுங்கப்பா, பேசுங்க, ஒப்பு கொடு. உன்னோடு ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். தேவனை குறித்து ஒரு நிர்விசாரம், அவருக்கு அவமகிமையை செலுத்திக் கொண்டு இருக்கிற, அவரை நீ மகிமைப்படுத்த மறந்தாய். அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை யாருக்கோ கொடுத்துக்கிட்டு இருக்கிற. உன்னோடு பேசுகிறார், உங்ககிட்ட தான் பேசுகிறார், உன்னோடு இடைப்படுகிறார். ஒப்புக்கொடு. இன்னைக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்காவிட்டால் இந்த வாழ்க்கையிலே நீ தோற்று போனவனாய், தோற்று போனவனாய் காணப்படுவாய். அவருக்கு ஒன்று ஒப்பு கொடு. ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பா, தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, உங்களை குறித்து நான் அவமரியாதை பண்ணிட்டேன், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை கொடுக்கலப்பா. அப்பா பார்த்த ஆளு காதாரு, அவரு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்கலையே. நீ உன் சுய இஷ்டத்துக்கு ஒன்று ஒப்பு கொடுத்த, அவரை நீ மதியாம போயிட்ட, அவரை நீ கனப்படுத்த மறந்துட்ட. நன்மையை நீ காண முடியுமா? நன்மை தேடி நீ கண்டடைய முடியுமா? அவருக்கு ஒன்று ஒப்பு கொடு. அவருக்கு ஒன்று ஒப்பு கொடு. லீகா பாதாரா சந்தராப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. சொல்லு அப்பா பார்த்து, தவறு பண்ணிட்டேன்பா, உங்களை நான் மகிமைப்படுத்த மறந்துட்டேன்பா. அவரே ராஜாதி ராஜா, அவரே தேவாதி தேவன். உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உன்னை வழி நடத்த விரும்புகிறார். அவருடைய கரத்தை பற்றி பிடிச்சுக்கோ, அவருடைய கரத்தை பற்றி பிடிச்சுக்கோப்பா. எனக்கு இறங்குங்க ஆண்டவரே, எனக்கு இறங்குங்கப்பா, எனக்கு இறங்குங்க. என்னுடைய சூழ்நிலை மாறட்டும் ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலை மாறட்டும். எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. அப்பா பார்த்து கேளு, அப்பா பார்த்து கேளு. அவர் உனக்கு உதவி செய்வார், அவர் உனக்கு இறங்குவார். ஆண்டவர் உமக்கு கீழ்ப்படிந்து உம்மை மகிமைப்படுத்தவும், உம்மை கனவீனப்படுத்தாதபடி ஆண்டவரே உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கவும், எங்களுக்கு பலன் தாங்க, எங்களுக்கு கிருபை செய்யுங்க.
உம்மை தேட வேண்டிய விதத்தில் தேடி உம்முடைய கரத்தை பற்றி கொண்ட ஆண்டவரே, உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் உமக்கு சாட்சிகளாய் நாங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் எழுந்து நிற்க உதவி செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துயரங்கள், துன்பங்கள், கலக்கங்கள், பலிப்புகள் எல்லாம் மாறி போகட்டும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிப்பது தான் உங்களுக்கு பிரியம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை ஆசீர்வதித்து அனுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதாகாலங்களிலும் நம்மனரோடு கூட இருப்பதாக. ஆமென்.